ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அஞ்சலி பூமி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம முத்தழகவே கொலை செய்ய துணிஞ்சிட்டாங்க. முத்தழகோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு பூமியை மிரட்டுறாங்க. இங்கே பாரு பூமி, இந்த பேப்பரில் நீ சைன் பண்ணலைன்னா முத்தழகோட கழுத்தை அறுத்துடுவேன். அதுக்கப்புறம் முத்தழகு உயிரோடவே இருக்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க. பரவாயில்லையா, ஒழுங்காக இந்த பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூமி இருந்துட்டு, ஏன் அஞ்சலி இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, தயவு செஞ்சு முத்தழகை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாரு பூமி, நான் சொன்னதை செஞ்சால் மட்டும்தான் நான் முத்தழகை விடுவேன். நீயும் நானும் எப்போவுமே ஒன்று சேர்ந்து வாழணும். அதே சமயம் நான் உன்னோட மனைவி தான். எந்த ஒரு பிரச்சனைக்கும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ என்னை விட்டு கொடுக்கக்கூடாது. அதே சமயம் நான் தான் உன் பொண்டாட்டி. இது எப்பயுமே மாறக்கூடாது. அதுதான் அந்த பேப்பரில் எழுதியிருக்குது. நீ சைன் பண்ணனா இனி உன்னால் கூட என்னை தள்ளி வைக்கவோ இல்லை இந்த வீட்டை விட்டு துரத்தவோ முடியவே முடியாது. ஒழுங்காக சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நம்ம முத்தழகு இருந்துட்டு, அஞ்சலை, ஏன் அஞ்சலை இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன உங்களுக்கு பாவம் பண்ணேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என் மீனாட்சி என்னையும் என் பூமியும் வாழ விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தழகு கெஞ்சுறாங்க. முத்தழகு, நீ கொஞ்சம் சைலண்டாக இரு. என் பூமி எனக்கு வேணும். என் பூமி இல்லாமல் என்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது, வாழவும் முடியாது. இப்போ அவன் சைன் போட்டால் மட்டும்தான் நீ உயிரோடு இருக்க முடியும், இல்லைனா நீ பூலோகத்துக்கு போய் சேர்ந்துருவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியை பயம்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பேச்சு, அஞ்சலி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே மூளையே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சியுமே திட்டுறாங்க. யார் என்ன சொன்னாலும் என்னால் முடியாது, நான் பூமி கூட சேர்ந்து வாழணும், அதுக்கு இவன் இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிடிவாதமாக இருக்காங்க.